ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் குக் புக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு லாங் பிரேக் அப்புறம் நான் அகெயின் வீடியோ போடுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் வந்துட்டு நல்ல மாங்காவை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மாங்காய் பீசஸை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த மாங்காய்க்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா பவுடர்ஸ், நம்ம நார்மலாக போடுற மசாலா பவுடர்ஸ், கொஞ்சம் வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு சில்லி பவுடர், இதெல்லாமே வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கலருக்காக வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம இதை வந்து அப்படியே வச்சிடணும். நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாங்காய் ஊறுகாய் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இந்த 4ஐயும் போட்டு நல்லா பொடிக்க விடணும். வத்தல் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த குண்டு வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி மசாலாலாம் போட்டு வச்சுருக்க அந்த மாங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து வதக்கணும். அதே மாதிரி மாங்காவும் வந்துட்டு கொஞ்சம் வெந்து வந்திருக்கணும். ரொம்ப வேகாமல் லைட்டாக வெந்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கினதும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சால்ட்டு, காரம் இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம். இது வந்து என்னதுன்னா வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நான் இங்கே வந்துட்டு ஒரு மாங்காய்க்கு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெந்தயப்பொடி வந்து கண்டிப்பாக போடணும். இதுதான் வந்துட்டு இந்த மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டை வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆக்குற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு கூட சொல்லலாம். வெந்தயப்பொடி எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயத்தை வந்துட்டு பேனில் போட்டு வந்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் வதக்கிட்டு அது ஆறுனதும் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிருங்க. அவ்வளோதான், வெந்தயப்பொடி ரெடி ஆகிடும். இது வந்துட்டு ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் இன்னும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தயிர் சாதம் வரைகி இந்த மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.